ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்வினுக்கு வந்து இப்போ சினிமா ஃபீல்டு இதுதான் பேஷனா இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எதாவது ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சா? இல்லை, நான் டு பி ஆனஸ்ட் எனக்கு என்ன ஆகணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. ஓகே. ஸ்கூல்லேருந்தே வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தேன். இது பெருமையாக சொல்லக்கூடாது. ஒரு படிப்பில் ஆமாம், படிப்பில் நான் ஓகே டீசெண்டாக இருந்தேன். அங்கே இங்கே ஃபெயில் ஆகிடுவேன். பாவம் அந்த டீச்சர்ஸே சரி இவனை ஃபெயில் பண்ணால் கிளாஸ்க்கே ஒழுங்காக போக மாட்டேன், இவனை ஃபெயில் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களே மனசு வச்சு என்னை பாஸ் பண்ணி விட்டாங்க தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஐ தாட் சரி ஓகே. அப்போ வந்து எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட ஷி ஹேட் அ டிஎஸ்எல்ஆர். ஓகே. அந்த ஸ்கூல் காலத்தில் வந்து நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூல் கிட். ஸோ அந்த மாதிரி ஒரு பின்பத்தில் இருந்த ஒரு கூல் கிட் தான் நான். எங்கள் அப்பா ரொம்ப கனவு கண்டார், நான் இன்ஜினியர் படிக்கணும், எது படிக்கணும், ஐஐடிலாம் சேர்த்தெல்லாம் ட்ரை பண்ணார். ஒன்றுமே வேலைக்காகல, வேலைக்கு அவன் மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் நானும் விஸ்காமன்னு சரி ஓகே நான் அவங்களும் என் போக்கில் விட்டுட்டாங்க.